I am Dr. K.G. Ravikumar, Senior Consultant at Kanchi Kamakoti Child's Trust Hospital. ஸோ குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக பார்க்குறோம். இது வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ், அதான் நிறைய சில்ட்ரனில் பார்க்குறது 90% ஆஃப் த டைம். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது சடனாக தான் வரும். இது வந்ததுன்னா குழந்தைங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். சில டைம் அது வந்து லைஃப் லாங் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி கூட இருக்கலாம். இன்னொரு டைப் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இது யூஸ்வலாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, ஒரு சைல்டு வந்து ஒரு 12 வயசுக்கு மேலே அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தால் வர்றது டைப் 2 டயபெட்டிஸ். இதில் சில டைம் வந்து டேப்லெட்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வெயிட் ரிடக்ஷன் டயட்டை கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இல்லாமல் ஒரு சில குழந்தைங்க ஜீன்ஸ் ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி டயபெட்டிஸ் வரது உண்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் டயபெட்டிஸ் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது, யூரின் நிறைய போயிட்டே இருக்கிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறது நல்லது.